இந்த மாதிரி நம்ம ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்ணாடி பாட்டிலோ இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டிலோ அது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பவுடர் எல்லாமே இதுக்குள்ளார போயிடுச்சு. நல்லா கலக்கி விட்டு நல்லா எல்லாத்தையுமே இதில் போட்டுருங்க. இதில் நமக்கு பவுட்ரு நல்லா ஊறிக்கிட்டே இருக்கும். நம்ம சேர்த்த பொடிகள் எல்லாமே இந்த ஹேர் டை ஆயிலில் ஊறிக்கிட்டே இருக்குங்க. பாருங்கள், உள்ள எவ்வளோ அப்படியே பவுடர் அப்படியே தங்கி இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம வேணுங்கிற போது நம்ம எப்பெல்லாம் ஹேர் வாஷ் பண்ணணுமோ அப்போல்லாம் நீங்கள் ஒரு 2 hours முன்னாடி இது ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டபுள் பாயில் மெத்தட்லையோ இல்லை எப்படியோ சூடாக்கணும், அவ்வளோதான். சூடாக்கிட்டு நீங்கள் நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் 2 மணி நேரம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு இல்லைன்னா சீகக்காய் போட்டு உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. 3 மாதம் இந்த ஹேர் டை ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக